சமூக வலைதளங்களில் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த குழம்பாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக ஒரு பாட்டியின் குரலில் இந்த குழம்பு எப்படி வைப்பது என்று கூறும் வீடியோ படு வைரலாக பரவி வருகிறது. அட வேறு என்ன குழம்புங்க, மழை குழம்பு தாங்க. அதாவது இந்த மழைக்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்ற குழம்பு. மழை காலத்தில் நம்மை கேட்காமலேயே நம்மிடம் வேண்டிக் கொள்வதுதான் சளி, இருமல், காய்ச்சல். இந்த காய்ச்சல், சளி, இருமல் வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த குழம்பு. சளி, இருமல் இருப்பவர்கள் தான் சாப்பிட வேண்டும் என்று இல்லை. அனைவரும் வாரத்திற்கு ஒருமுறை எடுத்துக்கொண்டால் இந்த மழை காலத்திற்கு உங்கள் உடம்பில் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சளி, இருமல், காய்ச்சல் என்று மருத்துவமனைக்கு போகவே தேவையில்லை. இவை எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போமா? முதலில் இதற்கு நீங்கள் வீட்டில் அரைத்து வைத்திருக்கும் மிளகாய் தூள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதற்கு என்ன தனியாக மசாலாக்கள் அரைக்க வேண்டும். இதற்கு தேவையானது மல்லி, சீரகம், ஓமம், வெந்தயம், கடுகு, மிளகு, உளுந்து, சுக்கு, மஞ்சள், கிழங்கு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இவை எல்லாவற்றையும் ஒரு 5 நிமிடம் வறுத்து மிக்சியில் போட்டு அரைத்து வைத்துக் கொண்டால் மசாலா தயார். அளவு எவ்வளவு என்பதை வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அனைத்தும் போட்டு வதக்க வேண்டும். பிறகு அரைத்து வைத்த மசாலா பொடியில் தேவையான அளவு எடுத்து வதக்கவும். பிறகு புளியை கரைத்து ஊற்றவும். தேவையான அளவு உப்பு போட மறந்து விடாதீர்கள். குழம்பு நூல் மற்றும் வரை வைத்துவிட்டு பிறகு சிறிது வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்துக் கொள்ளுங்கள். இறக்கும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கினால் போதும், மருந்து குழம்பு தயார். இதை வாரம் ஒரு முறை செய்து வாரத்திற்கு 2 நாட்கள் சாப்பிடுங்கள். சாதாரணமாக வைத்தாலே 2 நாட்கள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்வது, வைப்பதும் வைக்காததும் உங்கள் விருப்பம். ஆனால் எதுவுமே ஒரு அளவுக்குத்தான், ஒரு அளவுக்கு மேல் வைக்க கூடாது. இப்படி இந்த குழம்பு சாப்பிடுவதன் மூலம் உடம்பில் உள்ள சளிகள் அனைத்தும் வெளியேறிவிடுமாம். பிறகு என்ன, சளிகள் விலகினாலே பாதி நோய்கள் தீர்ந்ததாக அர்த்தம்தான். அதில் சேர்த்திருக்கும் பொருட்கள் அப்படி அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதுக்கு ஒரு வடச்சட்டியில 3 கரண்டி மல்லி, இம்புட்டு மிளகு, இம்புட்டு சீரகம், இம்புட்டு ஓமம், வெந்தயம், கொஞ்சம் கடுகு, இம்புட்டு உளுந்து, சுக்கு, மஞ்சக்கிழங்கு, பெருங்காயம், 3 வத்தலை போட்டு வறுத்து கொஞ்சம் கருவேப்பிலைய தனியா வறுத்து அதுல போட்டு அரைச்சுக்கலாம். வடச்சட்டியில நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு, இந்த பருப்பு, வெந்தயம், இம்புட்டு கருவேப்பிலை, வெள்ளைப்பூட போட்டு வதக்கி நறுக்கி வச்சு ஈரங்காய போட்டு வதக்கி அரைச்சு வச்சிருக்க பொடிய 2 கரண்டிய போட்டு நல்லா வதக்கி விட்டு புளிய கரைச்சு ஊத்தி கொஞ்சம் தண்ணிய ஊத்தி உப்பை போட்டு வேக விட்டு கொஞ்சம் கருப்பட்டிய போட்டு சுண்ட இறக்கணும்னா மருந்து குழம்பு ரெடி.